வாங்க வாங்க மேடம், உட்காருங்க. என்ன மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னா. எங்க போகணும் மேடம்? ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா. மேடம், மீட்டர் சார்ஜ் வழக்கம் போல தங்கம் தானே மேடம்? ஆமா ஆமா அண்ணா. A few moments later. நானும் ரொம்ப நாள் பார்க்கிறேன். இவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ மரியாதை கொடுத்து கவனிக்கிற? அது என்ன மீட்டர் சார்ஜ் தங்கம் தானே அப்படின்னு கேக்குற. அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. புரிய மாட்டேங்குதே. ஆமா நண்பா, அவங்க எனக்கு ஆட்டோ சார்ஜா தங்கமா தான் தராங்க. என்னது, ஆட்டோ சார்ஜா தங்கமா தராங்களா? எப்படி நண்பா? இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நீ அவங்கள சவாரி கூட்டிட்டு போ. ஏன்னா எனக்கு அடுத்த சவாரி வந்துருச்சு. அவங்களும் எனக்கு மீட்டர் சார்ஜ் தங்கமா தான் தருவாங்க. வரட்டா நண்பா? The next day. மேடம் வாங்க மேடம். ரயில்வே ஸ்டேஷன் போகணும். அந்த அண்ணா இல்லையா? மேடம், நண்பன் வேற சவாரி போயிருக்காரு. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நானும் ஆட்டோ சார்ஜா தங்கமாவே வாங்கிக்கிறேன். ஓ, உங்களுக்கும் ஆட்டோ சார்ஜ் தங்கமா தான் வேணுமா? சந்தோஷம். மேடம், எப்படி ஆட்டோ சார்ஜா தங்கமா தருவீங்கன்னு சொல்லி கொடுங்க மேடம். முதல்ல நம்ம எஸ்என்ஜி டிஜிகோல்ட் இந்தியா ஆப்பை பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேன் மேடம். இப்போ எப்படி நீங்க தங்கம் அனுப்புவீங்க? இப்போ என்னோட ஆப்ல இருந்து உங்க ஆப்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் மூலமா நான் உங்களுக்கு தங்கம் அனுப்ப முடியும். இன்னைக்கு என்னோட ஆட்டோ சார்ஜ் 100 ரூபாய். இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ்ல அமௌண்ட் காலம்ல எவ்வளவு அனுப்பணுமோ அவ்வளோ அமௌண்ட் போட்டுக்கலாம். அந்த அமௌண்ட்டுக்கு இன்றைய 24 காரட் தங்க விலைக்கு எவ்வளோ தங்கம் உங்களுக்கு சென்ட் பண்ணணும், இல்ல 24 காரட் வெள்ளி விலைக்கு எவ்வளோ வெள்ளி உங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு இந்த காலம்ல காட்டும். நெக்ஸ்ட் உங்களுக்கு யாருக்கு அனுப்பணுமோ அவங்களோட ஃபோன் நம்பரா இந்த காலம்ல என்டர் பண்ணிக்கணும். இப்ப நீங்க தங்கம் அனுப்பணுமா இல்ல சில்வர் அனுப்பணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு தங்கம் அனுப்பணும். சோ தங்கத்தை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் டிரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ண உடனே உங்க எஸ்என்ஜி டிஜிகோல்ட் இந்தியா அக்கவுண்ட்டுக்கு இந்த தங்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகிரும். இந்த ஆப்ஷன் சூப்பரா இருக்கே. ஆனா நீங்க பணமா கொடுக்கறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பணமா கொடுத்தா அந்த பணம் இந்த மாச கடைசியில பார்த்தாலும் அதே மதிப்பு தான் இருக்கும். ஆனா தங்கமா இருந்தா அந்த தங்கம் நாளுக்கு நாள் விலை கூடும். அதோட மதிப்பு அதிகமா ஆகிட்டே இருக்கும். இதுல எது லாபம்னு உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும். இதுல டிரான்ஸ்ஃபர் ஆகிற தங்கத்தை தவிர நீங்க நேரடியாவும் 24 கரட் தங்கத்தை 2 ரூபாயில இருந்தும் 24 கரட் வெள்ளிய 1 ரூபாயில இருந்தும் வாங்கலாம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கின்ற தங்கத்தையோ வெள்ளியையோ காயினா வீட்டுக்கு டெலிவரி எடுத்துக்கலாம். இல்ல தங்க விலை கூடுறப்போ இந்த ஆப்லயே நீங்க விற்கவும் முடியும். விற்ற பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நேரடியா கிரெடிட் ஆகிரும். ஆப்ஷன் ஒவ்வொன்றும் அட்டகாசமா இருக்கே மேடம். இன்னும் இருக்கு. இதே ஆப்ல 24 காரட் தங்க காசையோ இல்ல 22 காரட் தங்க நகைகளையோ மிக மிக குறைந்த சேதாரத்துல ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி எடுத்துக்கலாம். அட அப்படியா? அது மட்டும் இல்ல, இதே ஆப்ல 24 காரட் தங்க காசையோ இல்ல 22 காரட் தங்க நகைகளையோ இன்னைக்கு தங்க விலையில புக் பண்ணிட்டு இஎம்ஐல 3, 6, 9 மாசம் தவணையில பே பண்ணி வீட்டுக்கே டெலிவரி எடுத்துக்கலாம். அட, இது செம்ம சூப்பரா இருக்கே. நானும் 2 பெண் குழந்தை வச்சிருக்கேன். ஆட்டோக்கு டியூ கட்டுற மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு கிராம தங்கத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் போலியே. ஆமா அண்ணா, நான் டெய்லி ஆட்டோ சார்ஜ் மட்டும் இல்லாம காய்கறி வாங்குறதுக்கு, வீட்டுக்கு ரெண்ட் பே பண்றதுக்கு, என்னோட தினசரி செலவு எல்லாத்தையும் தங்கமா தான் எல்லாருக்கும் அனுப்புறேன். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஆப் பத்தி? நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க.